வணக்கம் நண்பர்களே, மற்றொரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். 1935 ஆண்டுகளிலே 9 தொடக்கம் 25 கோடி ரூபாய் வரையில் சம்பளம் வாங்கி ஒருவர் சினிமாவிலே நடித்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அவர் யார் என்று சொன்னால் கே.பி. சுந்தராம்பாள். அவரை பற்றி ஒரு வீடியோ பதிவாகத்தான் இது அமைய போகிறது. வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள், தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதிலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள், செய்திகள் உங்களை உடனடியாக வந்து சந்திக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த தமிழர்களின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதிலே மிக முக்கியமானவராக இருப்பவர் தான் கே.பி. சுந்தராம்பாள். அரசியலோ, ஆன்மீகமோ, இசையோ, நாடகத்துறையோ, எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒரு காலத்திலே மின்னியவர் தான் கே.பி. சுந்தராம்பாள். கே.பி. சுந்தராம்பாளினுடைய இசைத்துறை அல்லது பாடும் ஆற்றல் இப்படித்தான் பிரபல்யம் பெற்றது. இது சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அவருடைய சின்ன வயசுல நடந்த கதை, அதை சொல்றேன் கேளுங்க. அவருடைய ஊரிலே ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறும் போது வழக்கமாக இவர் செல்வார். அப்பொழுது ஒரு ஆலயத்திலே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே போன போது சில பேர் சேர்ந்து ஆலயத்திலே பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். இந்த பாடல்களை கேட்டபோது கே.பி. சுந்தராம்பாளுக்கும் நானும் அவர்களோடு இணைந்து பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒன்று உதிக்கிறது. அவர்களை கேட்டு பார்க்கிறார், நானும் இந்த பாடல்களை சேர்ந்து பாடலாமான்னு சொல்லி அவர்கள் வந்து எங்களோடு இணைந்து பாடிக்கொள்ளுங்கள் சொல்லி அனுமதியை கொடுக்க உடனடியாக அவர்களோடு இணைந்து கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பாடத் தொடங்குகிறார். பாடும்போது அந்த கணீர் என்று வந்த அந்த இசை, அவருடைய குரல் வண்ணம், ஆலயத்தில் உட்புறமாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், ஆலயத்தின் வெளியே திரிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருடைய காதுகளில் சும்மா கணீர் என்று ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் வழக்கமாக வேறு வேறு நபர்களினுடைய, பாடகர்களுடைய குரல்களை கேட்டு பழகியவர்களுக்கு புதிதாக இப்படி காதுக்கு இனிமை தரக்கூடிய வகையிலே அல்லது இப்படி கணீர் என்று அடிக்கக்கூடிய வகையிலே வருகிற குரல் யாருடையது என்று சொல்லி அவர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த வெண்கல குரல் ஆலயத்தினுடைய சுவர்கள், மதில்களில் எல்லாம் பட்டு தெறிப்படைகிறது. உடனடியாக வெளியே திரிந்தவர்கள், ஆலயத்தினுடைய வெளிச்சூழலில் இருந்தவர்கள் எல்லோரும் அந்த பாடும் இடம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வருகிறார்கள். பார்த்தால் ஒரு சின்ன சிறுமி இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார். உடனடியாக அந்த சிறுமியை போய் சூழ்ந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், கட்டி தழுவுகிறார்கள். காலப்போக்கில் கே.பி. சுந்தராம்பாள் எல்லா ஆலயங்களுக்கும் போய் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த தொடங்குகிறார். தொடர்ச்சியாக பாடுகிறார். பின்னர் ஆலயங்களுக்கு மக்கள் இறைவனை தொழுவதற்கு வருவதற்கு பதிலாக, ஆலயங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு வருவதற்கு பதிலாக கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் அந்த ஆலயத்தில் பாடுகிறாரா இல்லையா, பாடினால் மட்டும்தான் ஆலயங்களிலே மக்கள் கூட்டம் அந்த காலத்தில் கூடியது என்று சொன்னார். கே.பி. சுந்தராம்பாளினுடைய திறமையை பாருங்க. அதற்கு பிறகு நண்பர்களே, நடிப்பதற்கு கிடைக்கிற அத்தனை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார். நாடகத்திலே பாடல் பாடி, பக்தி பாடல்களை பாடி நடிப்பது என்பது இவருக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு செயல்பாடாக இருந்தது. பல்வேறுபட்ட நாடகங்களிலே நடித்து புகழ் பெற்றவராக இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய புகழையும் பேரையும் பெற்றுக் கொடுத்த ஒரு சில நாடகங்களை பார்க்கலாம். பாருங்க, நல்ல தங்காள் என்ற ஒரு நாடகம் இருக்கிறது. அதே போல பவளக்கொடி, வள்ளி திருமணம், இந்த 3 நாடகங்களும் கே.பி. சுந்தராம்பாளினுடைய பேரையும் புகழையும் இன்று வரைக்கும் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிற நாடகங்களாக இருக்கிறது. இவருடைய பாடலை கேட்டு ரசிப்பதற்கு மட்டுமல்ல, இவர் நாடகத்திலே நடிக்கிறார் என்றால் கூட அந்த நாடகத்தை பார்த்து ரசிப்பதற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இலங்கையில் கூட இவருடைய நாடகங்கள் போடப்பட்டிருக்கின்றன. 1917களிலே பல இடங்களில், இலங்கையில் பல இடங்களில் இவருடைய நாடகங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இவருடைய நாடகங்களை பார்ப்பதற்கு இலங்கையிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. தமிழிலே பேசும் படம் அறிமுகமாகியதன் பிறகு 1935 கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பக்த நந்தனார் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்தார். இதிலே ஆண் வேஷமிட்டு நடித்திருப்பார் நந்தனாராக. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் 41 பாடல்கள் இருக்கிறது. அதிலே 19 பாடல்களை கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் தான் பாடி நடித்திருப்பார். இதுவரையில் 12 திரைப்படங்களில் நடித்திருக்கிற கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் அந்த திரைப்படங்களில் பாடி நடித்த அத்தனை பாடல்களும், அதிலே பெரும்பாலான பாடல்கள் எல்லாமே பக்தி பாடல்கள் தான். எத்தனையோ பாடல்களை கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பாடி நடித்திருந்தாலும் அவரை ரசிகர்கள் மத்தியிலே பட்டி தொட்டி எங்கும் கடைக்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியிலே புகழ் பெறச் செய்தது அந்த திருவிளையாடல் திரைப்படத்திலே அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல், பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் தான். அதே வேளையில் இன்னொரு விஷயம், அதாவது கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படத்திலே ஔவையார் வேடமிட்டு நடித்திருப்பார். அந்த காலத்திலே ஔவையார் ஒருவர் இருந்தார் என்று சொல்லி இலக்கியங்கள், புராணங்களிலே நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் இதுவரையில் நாங்கள் கண்ணாலே அவரை பார்த்தது கிடையாது.
இந்த கந்தன் கருணை என்ற படத்திலே கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் ஔவையார் வேடமிட்டு நடித்ததன் பிறகு ஔவையார் இப்படித்தான் இருப்பார் அல்லது இவர்தான் ஔவையார் என்று சொல்லி அந்த காலத்திலே இந்த காலத்தில் கூட இவரைத்தான் நாங்கள் ஔவையார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமாக அந்த ஔவையார் கதாபாத்திரத்திலே நடித்திருப்பார் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். சிறு வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்து போனார். 25 வயதிலே திருமணம் செய்து கொண்டார். அவருடைய கணவரும் இடையில் இறந்து போனார். அவருடைய கணவர் இறந்ததன் பிறகு அவர் ஒரு முடிவு எடுத்துக்கொள்கிறார். தான் இனிமேல் எந்த ஒரு ஆணோடும் எந்த ஒரு ஆடவர்களோடும் திரைப்படங்களில் சேர்ந்து நடிப்பதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார். இறுதி வரை அதே முடிவோடு தான் இருந்தார். சில வேளைகளில் ஆண் கதாபாத்திரங்கள் தோன்றுகிற படமாக இருந்தால் கூட இவர் தானே ஆண் வேடமிட்டு நடித்ததுதான் வரலாறாக இருந்திருக்கிறது. இப்படியான ஒரு மாபெரும் கலைஞர், பன்முக திறமைசாலி, 1935 ஒரு படத்தில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நடிப்பதற்கு பெற்றுக்கொண்ட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய். அந்த பணத்தை இன்றைய காலகட்டத்திலே இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 9 தொடக்கம் 25 கோடி ரூபாய் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற எந்த ஒரு நடிகையும் இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நடித்தது வரலாறு கிடையாது. 10 அல்லது 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறார்கள். அதை தாண்டி யாரும் சம்பளம் பெற்று நடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது கே.பி. சுந்தராம்பாள் என்கின்ற அந்த மாபெரும் கலைஞர் எமது தமிழ் கலைக்கு செய்த தொண்டு என்பது மிகப்பெரிய ஒன்று. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். தொடர்ந்தும் எனக்கான ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன். இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு எனக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.